விருட்சிகம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே உங்கள் உயர்வுக்கு என்றைக்கும் மற்றவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டுமே உங்கள் உயர்வுக்கு முழு காரணமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் சரி, கஷ்டங்கள்லையும் சரி, ஒரு அனுபவமாக பாடமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதன்படி ஒரு லைஃப்பில் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி பயணிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கக்கூடிய காரணத்தினால மற்றவங்களுக்கு மத்தியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரப்போ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முடிவுகளுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தலையசைப்பாங்க. உங்களுடைய முடிவு அப்படின்றதே ஒரு ஃபைனலாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்னதான் ஒரு சர்வீஸாக செஞ்சாலும் சரி, ஒரு வேலையை நிச்சயமாக அதில் ஒரு பெனிஃபிட் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். பொருள் வரவுன்றது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் தனவரவு அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அரசாங்கம் சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. அதே மாதிரி அரசாங்க ரீதியாக அனுகூலங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, ஒரு பிரச்சனை அரசாங்கத்திலேருந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிர்வாகம், அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் லைன் சார்ந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. குறிப்பாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராசியில் பிறந்த சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்கள சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 2, 3, 4 தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 2, 3, 4 தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 2, 3, 4 தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 4, 5, 6 தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 4, 5, 6 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 4, 5, 6 தேதிகளில் பிறந்தவங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதேனும் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முன்கோபம், பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் இருங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் சங்கடங்களை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.